பல்வேறு அதாவது அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த பல்வேறு அறிக்கைகளை பல்வேறு விஷயங்களை வந்து திமுக தொடர்ந்து கிடப்புல தான் போட்டிருக்காங்க. ஆனா இந்த சமயங்களை இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை வந்து ஏன் அம்மா உணவகம் அது மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு, அதுவும் கொரோனா காலத்துல எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அம்மா உணவகத்தை வந்து இவங்க நீங்க பண்ணிருக்கிற அலப்பறம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அனைவருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் சொன்னீங்களா, செஞ்சீங்களா? அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா வந்து கல்லூரி பசங்களுக்கு எல்லாம் நான் வந்து லேப்டாப் கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. 11ஆவது வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. 1000 ரூபாய் உரிமை தொகையால 1000 ரூபாய் அப்புறம் புதுமை திட்டத்தால பலன் இருக்கலாம் இல்லன்னு மறுக்கல. நீங்க ஏன் தேர்தல் டைம்ல அதை கொடுக்குறீங்க? உங்க நோக்கம் என்ன? நான் மாசுக்கா ஓட்டு போட்ட ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்ட ஸ்டாலினை வர சொல்லுங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. டைரக்ட் எனிமியா இருந்தா பசங்க துரோகியா இருக்க கூடாது எப்பயுமே. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பல்வேறு அதாவது அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த பல்வேறு அறிக்கைகளை பல்வேறு விஷயங்களை வந்து திமுக தொடர்ந்து கிடப்புல தான் போட்டிருக்காங்க. ஆனா இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தான் மாறி மாறி ஆட்சியில இருந்திருக்காங்க. ஆனா அதிமுக செய்த அதாவது திமுக செய்த விஷயங்களை எதையுமே அதிமுக கிடப்புல போட்டதா அதாவது யாருமே பெரிய அளவுல பேசப்படல. ஆனா இந்த சமயங்களை இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை வந்து ஏன் அம்மா உணவகம் அது மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு, அதுவும் கொரோனா காலத்துல எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அம்மா உணவகத்தை வந்து இவங்க நீங்க பண்ணிருக்கிற அலப்பறம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது இவங்களை சொல்லி பிரயோசனம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதனுடைய முக்கியத்துவத்தை என்னங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியும். அந்த அம்மாட்ட போய் ஒருத்தர் புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. அம்மா, இந்த அம்மா உணவகம் நம்ம திறந்துருக்கோம்லம்மா, நம்ம கேண்டீன்ல இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க பணக்காரங்களாம் கொண்டு சாப்பிட்டு போறாங்கம்மா. முதல்ல லிமிட்டை உருவாக்கணுமா. இது எதுக்கு சொல்றேன்னு அதை பின்னாடி சொல்றேன். நம்ம முதல்ல லிமிட்டை உருவாக்கணுமா. எதுக்கு? சாப்பிட்டு போட்டோம், சாப்பிட்டு வேலை செஞ்சா அவன் பணக்காரனா தான் இருக்கணுமா? ஏன் ஒரு வேளை சாப்பிட்டு போட்டுப்பா, என்னப்பா தப்பு? இல்லம்மா, எல்லாருக்கும் தான் அது. நான் ஏழைக்கு மட்டும் தான் சாப்பிட்டு போன சொல்லலையே, எல்லாரும் சாப்பிட்டு போன்னு தான் சொன்னேன். எல்லாரும் சாப்பிட்டும்பா. 2 ரூபா 3 ரூபா கொடுத்து காலைல வேகமா சாப்பிட்டா வேலைக்கு போறான்ல, அந்த வேலை நடத்தணுமான்னு தெரியாது இல்ல, இந்த வேலை எப்ப வேணா போலாம்ல இருக்கு. அதுதான் தொலைநோக்கு சிந்தனை, அதுதான் விஷன். அனைவருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் சொன்னீங்களா, செஞ்சீங்களா? ஒண்ணு சொன்னா செய்யணும், இல்ல சொல்லவே கூடாது. எப்படி? சொல்லவே கூடாது. என்னன்னா செய்ய முடியாதுங்க, சொல்லக்கூடாது. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில தனியார் மயத்துக்கு முதல்ல பண்ணது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தான். ரைட்டு, நான் அதை மறுக்கல, அதை நான் ஏற்கல, நான் எதிர்க்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்த போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதை நீங்க தனியாருக்கு மாத்தாதீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? கடிதம் போட்டீங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் அதை நீங்க சொன்னதை செய்யல? முடியாதுன்னா ஏன் சார் சொன்னீங்க? செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நேற்று பாத்தீங்களா? நான் மாசுக்கா ஓட்டு போட்ட ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்ட ஸ்டாலினை வர சொல்லுங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. ஏன் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சொல்லி ஏமாத்திருக்கிற வச்சு கழுத்த இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாவம். நான் ஓப்பனா சொல்றேன், நம்ப வச்சு கழுத்த இருக்காதீங்க. நான் கழுத்தை அறுக்கணும்னு சொல்லிட்டாரு, பிரச்சனை இல்ல. டைரக்ட் எனிமி, டைரக்ட் எனிமியா இருந்தா பிரச்சனை. துரோகியா இருக்க கூடாது எப்பயுமே. கூட இருந்து குழி பறிக்க கூடாது. நான் நண்பன் தானே தோல்ல கை போட்டு கத்தி வச்சுனா அர்த்தம்? செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், சுகாதார தூய்மை போராட்டம். என்ன இது? இப்ப இவங்க திமுக ஆர்ப்பாட்டம் வேற பண்ணிட்டு இருக்காங்களே சார். அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்திருக்காங்க மத்திய அரசு. அதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு ஊர்கள்ல இன்றைய நடத்தி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன நகைச்சுவையா இருக்குன்னா, நானும் அந்த திருவிழா எனக்கும் நிறைய முரண்பாடுகள்லாம் உண்டுதான், நான் மறுக்கல. உங்க உள்ளூர்லயே 1000 பிரச்சனை இருக்கா. மாநில நிதியை அதிகமாக்கி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு தவறுதான். ஓகே, நீ ஃபைட் பண்ணியா?
40 எம்பிஸ்க்கு தர்ணா பண்ணுங்க, உட்காரு, எந்திரிக்காம உட்காருங்கன்ற நானு. எவ்வளவோ காரியங்களை ஒட்டுமொத்தமா திரும்பி பார்க்கிற உடனே நீங்க பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாதா? அரிசி இல்லம்மா, தமிழ்நாட்டுக்கு அரிசி இல்லைன்ட்டாங்க. போய் பேசுறது நடத்துறாரு, என்னம்மா அரிசி இருக்கா இல்லையா? அரசரா இல்லை தம்பி, அரிசிலாம் இல்லைங்க ஐயா. எம்ஜிஆர் சொல்றாங்க அரிசிலாம் இல்லைங்க ஐயா, கொஞ்ச நாள் ஆகும். இல்லம்மா பஞ்சமாயிட்டு இருக்கு, அரிசி கட்டாயமா வேணும். இப்படி பேசுறீங்க என்ன அர்த்தம்? அரிசி இப்ப இல்லைங்க. இல்லையே வர்றாரு, என்ன பண்ணாரு தெரியுமா எம்ஜிஆர்? அங்கேயே உட்கார்ந்தாரு, தர்ணா பண்ணாரு, ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. வித்தின் அ டே அவர் எவ்வளவு கேட்டாரோ அதை விட அரசு நமக்கு தமிழ்நாடு வந்துச்சு. கண்டிப்பா அதே மாதிரிதான் ஜெயலலிதா அம்மா அவர்களும் இருந்தாங்க. ஒரு இது இல்லைன்னா அந்த இடத்துல உட்காந்து தர்ணா பண்ணி அந்த இது கிடைக்கிறதாண்டி போராடினாங்க. ஆனா திமுக காரர்கள் கிட்ட அந்த மாதிரியான விஷயங்களே இல்லையே சார். ஏன்? என்ன எனக்கு என்ன அடிப்படையில தோணுது அப்படின்னா, அவங்க வந்து வெறும் சொல் அளவுல இருக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. வெறும் சொல், செயல் அளவுல அவங்க இல்ல. செயல்பாட்டு அளவுல அவங்களால களத்துல போய் மக்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய இடத்துல அவங்க யாருமே இல்லை. ஏன் இல்லாம இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க யாரும் களத்திலிருந்து வந்தவர்களே கிடையாது. ஒரு மேட்டிமை பொருந்திய ஆட்கள், எல்லாமே ஒரு ஆதிக்க மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள். தயாநிதி மாறன் எம்பியா இருக்கிறாங்க, அவர் தொகுதிக்கு வாங்கினா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இவ்வளவு ஆண்டு காலம் ஆச்சு. தென் சென்னையோ அல்லது மத்திய சென்னை எடுத்துக்கோங்க, தென் சென்னை கூட ஓகே, மத்திய சென்னை எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மத்திய சென்னை வாங்க, யூத்தம் ஊடுருப்பு கேமரா எடுத்துட்டு வாங்க, நானும் வரேன், போய் மத்திய சென்னை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏன் உங்களால முன்னேற்ற முடியாது? உங்க வீட்டு கழிப்பறையோட கூட குளிரூட்டி இருக்குது, அங்க இருக்கிற உனக்கு கழிப்பறையாவது இருக்குதா? அவ்வளவு மோசமான சொல்ல மத்திய சென்னை இருக்குதுமா. சும்மா ஒன்றும் கிடையாது, சும்மா சொல்லல. நீங்க நேரவே பார்த்துட்டு வாங்க, நீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. அடிப்படையில இவங்களை மக்கள்கிட்ட இருந்து வந்தாங்கன்னா மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க, மக்கள்கிட்ட இருந்து வரல மக்கள் பிரச்சனை வெறும் அது மட்டும் இல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுத்துவதை போலவே பேசுவாங்க. மிகச்சிறப்பான பேச்சாளர்கள் நிறைந்த கட்சி திமுக கழகம். கண்டிப்பா சார். ஆனா பல்வேறு விஷயங்களை நாங்க செஞ்சுட்டோம், மக்கள் பயனடைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 90% மேல எங்களுடைய வாக்குறுதிகளை நாங்க வந்து பூர்த்தி பண்ணிருக்கோம். கேட்க சொல்லுங்க, சண்முகம் இருக்கா, அவரை போய் கேட்க சொல்லுங்க அவங்கள. அதனாலதான் மக்கள் வந்து ஒவ்வொரு மேடைகளையும் மக்கள் வந்து பேசுறாங்களா சார், கண்ணீர் மல்க மக்கள் வந்து பேசுறாங்களா சார், பயனடைந்த மக்கள். அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இல்ல, அதெல்லாம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் மாசம் மாசம் நடத்தணும்ன்றது விதி போட்டாங்களாம். நர்ஸ் எழுத்துல ஒரு நிகழ்ச்சி, சிவகார்த்திகேயனை கூட்டு பராசக்தி படம் ஓடணும்ல, இந்த வள்ளுவர் கொடுத்த பராசக்தி எழுதி கொடுத்தாச்சு, அது ஒரு நிகழ்ச்சி. எல்லாத்துக்கும் நிகழ்ச்சி நடத்த வேண்டியதுதான். சிவகார்த்திகேயன் விஜய் எடுத்து படத்தை ஓட்டணும் சார். மக்கள் வந்து பேசுறாங்களே சார், அதுதான் சாமானிய யாரு மக்கள். நான் கேக்குறேன், 1000 ரூபாய் உரிமை தொகையால 1000 ரூபாய் அப்புறம் புதுமை திட்டத்தால பலன் இருக்கலாம், இல்லன்னு மறுக்கல. நீங்க ஏன் தேர்தல் டைம்ல அதை கொடுக்குறீங்க? அப்ப உங்க நோக்கம் என்ன? அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா வந்து கல்லூரி பசங்களுக்குலாம் நான் வந்து லேப்டாப் கொடுக்கணும்னு கொடுத்தாங்களா? 11ஆவது வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அதுல எங்க இருக்கு வாக்கு அரசியல்? இல்லையே. பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, விஞ்ஞான வளர்ச்சி அங்கிருந்து வளரணும், மக்களுக்கு குழந்தைகளுக்கு அறிவொளியை ஊட்டணும்னு பண்ணாங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? நாங்க வந்தா கை கணினி கொடுப்போம், நீங்க என்ன கொடுப்பீங்க? கை கணினி டேப் கொடுப்போம். நான் கூட யோசிச்சேன், திராவிட மாடல்லாம் திராவிட மாடல் தான். டேபுக்கு எப்படி அப்டேட் ஆகுறாங்க பாரு. ஐபோன் 16 போன மாசம், இப்ப ஐபோன் 17 வந்துருச்சு, 90,000 ரூபாய் அப்டேட் ஆகுறாங்க. அந்த மாதிரி இவங்களும் அப்டேட் ஆகிறாங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா தான் தெரியுது அது வெறும் ஏட்டளவுல இருக்குது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி இவங்க இன்னைக்கு போட்டிருக்கிற இந்த அறிக்கை குழு கூட ஒண்ணுத்துக்கு உதவ போறது கிடையாது என்னை கேட்டீங்கன்னா. ஏன்னா உதவி இருந்தது என்று சொன்னால் இன்று நீங்கள் உங்களை நோக்கி எழக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்க வேண்டும், அது கீழே எழுந்திருக்கவே கூடாது. அதனால நான் கேட்கிறேன், இவங்க என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றிடுவோம், எல்லாத்தையும் நாங்க பண்ணிடுவோம்னு சொன்னீங்க. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்லல, கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதை சண்முகம் சொல்றாரு. சண்முகம் சொல்றாருமா. அப்ப இவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, கூட்டணியோட அதிருப்தியில தான் பேசுறாரோ சார்? இல்ல, கூட்டணி அதிருப்திங்கிறத தாண்டி அவங்க வந்து மக்களுக்கான இயக்கம். சிபிஎம் அப்படிங்கிறது ஒரு மக்கள் இயக்கம். அது வந்து போராட்ட வடிவத்தாலேயே உணர்வாலேயே கட்டப்படுகிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு வெற்றி தோல்வியில 2வது, விசிகா உட்பட நான் சொல்றேன், வெற்றி தோல்வியில 2வது மக்களுக்கு பிரச்சனை வந்து நிப்பாங்க.
எல்லாத்துக்கும் நிக்கிறாங்க, குரல் தொடர்ந்து கொடுக்கறாங்க. பல்வேறு இடங்கள்ல திருமாவளவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுத்து தானே சார் பேசுறாங்க. இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க நிக்கிறாங்க, அவங்க போய் வந்து மக்களுக்காக பேசுறாங்க, திமுக கிட்ட சொல்றாங்க. பட் திமுக பண்ணல. இதெல்லாம் பிரச்சனை. அவங்க என்ன சார் பண்ணணும்? கூட்டணிக்குள்ள தானே சார் அதாம்மா, இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியுமா? நான் அவங்களுக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, அவங்களுடைய ஓட்டே அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது. நம்ம தலைவர், நம்ம அண்ணன் சொன்னாங்க, திருமா அண்ணன் சொன்னாங்க, செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்கன்னு. உண்மையில அவர் செஞ்சு தரணுன்ற என்ன இருக்குது? திமுக பண்ண மாட்டேங்குது. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களாலையும் கூட்டம் விட்டு வெளியில வர முடியல. கூட்டல்ல இருக்கணும்ன்றது அவங்களுக்கு என்ன இருக்குது? மக்கள் ஓட்டு போடணுன்ற எண்ணமும் இருக்குது. ஆனா திமுக தான் ஆட்சி காத்துல இருக்குது. ஆட்சி காலத்துல பங்கும் கிடையாது, கூட்டல்ல கூடுதல் சீட்டும் கிடையாது, சரியான அங்கீகாரமும் கிடையாது. இருந்தாலும் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப நெருக்கடிகள் இருக்கு, நான் உணர்ந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். ஆனா எவ்வளவு நாளைக்கு? அதாவது அந்த ஓட்டு எப்படி கன்வெர்ட் ஆகும்? கூட்டணிக்கு தேர்தல் வெற்றி தானே முக்கியம். இப்ப வெற்றி பெறணும்னா அந்த ஓட்டுகள் கன்வெர்ட் ஆகணும்னா அது ஆகுமா ஆகாதான் தெரியலையே. கண்டிப்பா நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு புரியுதா? மக்கள் 2026 திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்களா? 2026 தேர்தல் மிக 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 ஒரு குரூஷியலான எலெக்ஷன்மா. திமுகவுக்கு பாடம் புகட்டுவாங்களா, அதிமுகவுக்கு பாடம் புகட்டுவாங்களா, சீமானுக்கா, விஜய்க்கான எனக்கு தெரியாது. நம்ம அதை பத்தி டிஸ்கஷன் பண்றது ரொம்ப ப்ரீ எர்லியா இருக்குது. ஆனால் இன்னுமே ஒரு அசியூம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நான் இன்னொன்னு சொல்றேன், இதுவரை தமிழ்நாடு அரசியல் சந்தித்திராத பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்க போகிறது இந்த தேர்தல். நீங்க வேணா பாருங்க, பல சுவாரஸ்யங்கள் நம்ம காத்துக்கிட்டு தொடர்ச்சியா பேசதான் போறோம். பட் என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த 2026 ஏதோ ஒரு திராவிட கட்சிக்கு ஏதோ ஒரு பாடத்தை தமிழக மக்கள் புகட்ட போகிறார்கள். நான் எந்த கட்சின்னு சொல்ல விரும்பல, அதாவது எந்த கட்சினா எனக்கு தெரியல. அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், அல்லது புதிய மாற்று நாங்க உங்களை பார்க்கலாங்கன்னு சீமான சொல்லலாம். இல்ல நான் மாற்ற அவங்களை ஏற்கவே இல்லை, நீ நடிகர் அப்படின்னு விஜய சொல்லலாம். ஆனால் மக்கள் யாருக்கோ ஒருவருக்கு பாடம் புகட்ட போறாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியல. அல்லது ஏற்றுக்கொள்ளலாம், நாங்க பரவாயில்லங்க, எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா இல்ல, திமுக ஏத்துக்கிறோம், நீங்க தப்பா இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு சிறந்த கட்சி அதிமுக தான், நான் அவங்கள ஏத்துக்கிறேன் அப்படின்னு கூட போகலாம். அப்ப இன்னும் நடக்கலாம். பட் இந்த எலெக்ஷன் குரூஷியல் எலெக்ஷனா இருக்கும் போது, பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, 4 முனை போட்டியாக பிரிந்து நிற்கிற போது முடிவுகளை நம்மளால சொல்ல முடியாது. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி பிரச்சனை சுமூகம் போச்சு அப்படின்னா, அடுத்த கட்ட கட்சிகள் உள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த அலையன்ஸ் கொஞ்சம் பெருசாகும். ஆனால் எலெக்ஷன் நெருங்குகிற போது திமுக எதிர் அண்ணா திமுகங்கிறதா களம் இருக்க போகிறது. அதுல மாற்று கருத்து கிடையாது. வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி விசஸ் தாவேக்கான வேணா மாறலாம், அப்படிதான் போக முடியுமே தவிர, ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு கொள்கை ரீதியா அவர் தொடர்ச்சி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எதிர்த்தால் எதிர்க்கலையோ அப்படி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இப்படிதான் போகும் நான் பாக்குறேன். கண்டிப்பா பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கண்டிப்பா 2026 மக்கள் கண்டிப்பா பாடம் புகற்றுவாங்கன்னு சொல்றாங்க. அது யாருக்கு என்பதை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் பார்க்கணும். கண்டிப்பா திமுகவுடைய சிம்ம சொப்பனம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்றது குறித்தும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் விடயங்கள் குறித்தும் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிமா, ரொம்ப நன்றி.